கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நாள் 8/7/2026. இந்தோனேசியா நாட்டில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான பிரம்மபான சிவன் கோவிலை புனரமைக்கும் பணியில் இந்தியா உதவி செய்கிறது. அமைச்சர் கீர்த்தனா தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன. திருச்சி பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்து மக்கள் அச்சமடைந்தனர். சிரியாவிற்கு பிரான்ஸ் அதிபர் பயணம் மேற்கொண்ட போது குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றுள்ளது. முதல்வர் விஜய் தொடர்பான 4 தேர்தல் வழக்குகள் குறித்து பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் கரூரில் 41 பேர் பலியான விவகாரம் குறித்து முதலமைச்சர் பேச தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கிலும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. மேலும் சவுதி அரேபியாவின் முடிவால் கச்சா எண்ணெய் விலைகள் 26 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்திய பங்கு சந்தை ஏற்றத்துடன் வர்த்தகமாகி வருவதால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ சரவணனுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிட நலத்துறை சமூக நீதித்துறையாக மாற்றப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்திலும் தமிழகத்தில் வெயில் 100 டிகிரி பாரஹீட்டை தாண்டி சுட்டெரிக்கிறது. சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளில் ஆகஸ்ட் 17 முதல் எங்கிருந்தும் பத்திரப்பதிவு நடைமுறைக்கு வருவதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தாவேகாவில் சேர திமுகவினர் பலர் ஆர்வம் காட்டுவதாக தகவல்கள் பரவி வரும் நிலையில் புதுச்சேரியில் தாவேகாவுடனான கூட்டணி குறித்து கிறிஸ் சோடங்கர் பேசி முடிவெடுப்பார் என நாராயணசாமி தகவல் தெரிவித்துள்ளார். ரூபாய் 35 கோடி குதிரை பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.